ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது உங்கள் ஹேர் கேர் வீடியோ காமிங்க அப்படின்ட்டு. நான் வீட்டிலேயே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஹேர் கேருக்கு பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாக்ஸ் சீடும் வெண்டைக்காய் நம்ம வேணான்னு தூக்கி போடுற அந்த பீசஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய ஹேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டிருக்கேன். அதோட அந்த வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி வேண்டான்னு தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த பீசஸ் இதெல்லாம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த மாதிரி ஜெல் டைப் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா அப்படியே ஹாட்டாக இருக்கும்போதே நம்ம வடிகட்டிட்டோம்னா உங்களுக்கு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜெல் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை அப்படியே நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் அப்ளை பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் ஹேரில் நான் ஆயில் வச்சுருந்தேன். இந்த பேக் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக ஹேர் இருந்தாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தான் ஆயில் வச்சுருந்தேன், அதோட அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி இருந்து நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்புவால் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டினியூஸாக பண்ணும்போது நம்ம அதை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஹேரு. நான் அதை நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் நான் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன். இப்போ நான் அடிக்கடி பண்ணுறதுனால என்னோடய ஹேர் நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. நீங்கள் எல்லாருமே கேட்குறதுனால தான் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு நான் அகரோட இந்த ஸ்டைல் ப்ரோ ஹேர் ட்ரையர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டைல் ப்ரோ ஹேர் ட்ரையரோட ஒரு 3 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மெயின் யூனிட்டில் பார்த்திங்கன்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் நாசில் இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் நமக்கு ஸ்பீட் ஸ்விட்ச் இருக்குது. 0ன்னா ஆஃபு, அதுக்கப்புறம் 1னா லோ ஸ்பீட், செகண்ட் ஹை ஸ்பீட், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ஸ்விட்ச் இருக்குது. அதில் கூல் ஏர், வார்ம் ஏர், ஹாட் ஏர் அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லாமல் கூல் ஷாட் பட்டன் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த கூல் ஷாட் பட்டன். அதில் கூல் ஏர் ஜென்ரேட் ஆகும் நமக்கு. இதில் அடிஷ்னலாக அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது சூப்பராக நம்ம ஸ்டைலிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏர் நமக்கு ஹாட்டாகவும் வரும், கூலாகவும் வரும். ரொம்ப ஹாட்டாக சில பேர் யூஸ் பண்ண மாட்டோம், முடி கொட்டும், அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கூலியர் வர மாதிரி பட்டன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது கான்சன்ட்ரேட்டட் நாசல் வித் கோம்போடு இருக்குது. நம்ம இது ஸ்டைலிங் பர்பஸ்க்கு செமையாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சலூன்லலாம் நமக்கு ஸ்டைல் பண்ணி விடுவாங்கல்ல, அது நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கோம் பண்ணிங்க அப்படின்னா அந்த கூல் ஏரோட நம்மளோட ஹேரும் சேர்த்து சூப்பராக கோம்பாயிடும். இது டெஃப்யூசர். இது நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் சாம்பிராணி புகை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது அப்படி வச்சு மேலே நல்லா புசு புசுன்னு சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இதோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸ். அதனால் நமக்கு சீக்கிரமாகவே வித்தின் செகண்டில் நம்ம ஹேரை சூப்பராக ட்ரை பண்ணிடலாம். எனக்கு லாங் ஹேர் இருக்கிறதுனால இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட வாரண்டி கார்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைல் ப்ரோ ஹேர் ட்ரையர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதிலையே அந்த பாக்ஸ்லேயே வச்சு மேலே வச்சுடுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் காமிச்ச அந்த ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி ஒரு 2 கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒரு 3 to 4 டைம்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ ரீசெண்டாக நிறைய ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ அதில் நிறைய பேர் உங்கள் கிச்சனில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்க. இங்கே ஒரு ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருந்தேன். இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது என்னோடய வ்ளாக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும். நானும் லாவணியாவும் சேர்ந்து அந்த கிச்சனையே மாற்றணும் கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டிக்கர் வச்சு தான். ஸோ அதோட பேலன்ஸ் நான் இன்னும் வச்சுருக்கேன். நான் இந்த வீட்டுக்கு 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அது இருக்கிற இந்த ஸ்டிக்கர் இருக்கிற இடம் தெரியும், இருந்தாலும் நான் மறந்துட்டு நான் வேறு வாங்கி கொஞ்ச நாள் ஒட்டியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ஒட்டினேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நமக்கு அப்படியே இருக்கும். இந்த வால்க்கு கம்ப்ளீட்டாக அது வரல. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் டைப்பில் ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அப்படியே வேணுங்கிற அளவுக்கு ஒட்டிட்டு நம்ம அப்படியே பேலன்ஸாக வச்சுக்கலாம். எப்பயுமே ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் பெருசாக ஒட்டவே மாட்டேன். நானே தான் ஹெல்ப் பண்ணுவாள்.
ஸோ இந்த தடவை அவளுக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியோ வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா வந்திருக்காங்க. அம்மா பார்த்துட்டு கிச்சனையும் மாற்றிட்டேன், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு தெரியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. ஏதாவது வந்து அதில் ஒரு சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. அம்மாவும் அப்படி தான் ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க வீட்டை. அப்போல்லாம் எங்களுக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஸோ அந்த ஸ்டோரில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த சின்ன வீட்டையே நீங்கள் அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. எல்லாருமே என்கிட்ட கேட்பீங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க, க்ளீனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்தது அம்மாக்கிட்டேருந்து தான். ஸோ அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நாங்கள் அப்படி இருக்கோமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ அது அப்படியே எனக்கு வந்து பழகிடுச்சு. ஸோ அம்மாவுக்கு பிடிச்ச இந்த மஷ்ரூம் கிரேவி தான் நான் பண்ணேன். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் மிளகு, சோம்பு, தனியா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஸோ இதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இப்போ மஷ்ரூம் பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூமில் அந்த கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணி வற்றணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி பண்ணும்போதும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து இந்த தடவை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அதை வந்து நம்ம எப்படியும் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி மஷ்ரூமை வந்து நல்லா அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் மிக்சியில் போட்டது எல்லாத்தையுமே நான் அரைச்சிக்கலாம். எதையுமே வதக்கலை, அப்படியே பச்சையாக போட்டு தான் அரைக்கிறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கலாம் அப்படின்ட்டு. அம்மாவோட ஃபேவரட் ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு வந்து நான் என்ன சைட் டிஷ் பண்ணாலும் அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ இந்த தடவை ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும் தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பொடியாக நறுக்குன வெங்காயம், நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை வந்து நறுக்கி போட்டிருக்கேன். நிறைய பேர் சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி நான் நிறையா தான் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா அரைச்ச அந்த விழுதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக அம்மா வர்றது எனக்கு தெரியவே தெரியாது. எப்பயுமே சொல்லிட்டு தான் வருவாங்க. இந்த தடவை வந்து சர்ப்ரைஸாக வந்தாங்க. எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. லாவண்யா வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் வந்து என்னவாக இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுப்பா போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுவாள். ஸோ எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அம்மா வந்தது ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் மஷ்ரூம் வதக்குனதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில்டு பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா மஷ்ரூமே போட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் பத்தாது. அதனால் அந்த கன்சிஸ்டன்சி ஜாஸ்தியாகிறதுக்கு தான் நான் கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து போட்டிருக்கேன் பாயில் பண்ணி. இதில் கொஞ்சம் தேங்காய் பால் கடைசியாக விட்டுக்கலாம். ஸோ தேங்காய் பால் இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லாவே கெட்டி ஆகிடும். அப்படியும் கெட்டி ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பாதாம் இல்லை முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இல்லை பாதாம் முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை, அன்றைக்கி வந்து நான் பொட்டுக்கடலை கொஞ்சம் அரைச்சி போட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அம்மா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சப்பாத்தி வந்து தேய்ச்சி கொடுத்துட்டேன், நான் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன் அப்படின்னாங்க. நான் எப்பயுமே கிச்சனில் நின்று தனியாக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா எங்கேருந்து தான் ஓடி வருவாங்கன்னு தெரியாது. இருந்தால் நான் செய்கிறேன், நீ போய் உட்காரு, நீ எதனா பண்ணிகிட்ருக்க, நான் இன்றைக்கி சமைக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லைம்மா நீ உட்காரு, நான் உனக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு ரெசிபி பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஸ்பெஷலாக எனக்கு வந்து சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்தல, நான் சர்ப்ரைஸாக ஒரு ரெசிபி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்னு. ஸோ அம்மாவுக்கு வந்து நான் போட்டு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் மாமியாருக்கும் மஷ்ரூம்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் வந்து மஷ்ரூம் சூப்போ இல்லை மஷ்ரூம் கிரேவியோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவேன் நான். ஸோ இந்த தடவை வந்து அம்மா சாப்பிட்டுட்டு
ரொம்ப சூப்பராக இருக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தட்சுவே பார்த்திங்கன்னா தானாக சாப்பிட்டான்னா பார்த்துக்கோங்களேன், அவனே வந்து தட்டில் போட்டு சாப்பிட்டான். ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி கிரேவிலாம் பண்ணால் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். நான் ஊட்டணும் அப்படின்லாம் இல்லை, சமத்தா அவனே சாப்பிட்ருவான். இந்த ஒரு குட்டி விலாக் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சர்ப்ரைசஸ்லாம் பயங்கரமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.